இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தபோது காபாவில் சிலைகள் இருந்ததால் உள்ளே நுழைய மறுத்து அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டார்கள். உடனே அவை அப்புறப்படுத்தப்பட்டன. அச்சிலைகளில் குறிபார்ப்பதற்குரிய அம்புகளை கையில் தாங்கியவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் உருவங்களும் இருந்தன. அவற்றையும் வெளியேற்றினார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் இதை செய்தவர்களை அழிப்பானாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவ்விரு நபிமார்களும் அம்புகள் மூலமாக குறிபார்ப்பவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை இதை செய்தவர்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு காபாவில் நுழைந்தார்கள். அதன் ஓரங்களில் நின்று தக்பீர் கூறினார்கள். அப்பொழுது அது சுத்தமாகும் வரை தொழவில்லை. சஹீஹுல் புகாரியில் 1601வது ஹதீஸாக இச்செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.